அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 178 பாடல் 176 கருமம் முடித்தலில் வருகிற இன்னொரு பாடல். உழையிருந்து நுண்ணிய கூறி கருமம் புறையிருந்துவாறு அறியான் புக்கான் விழிதல் நிறை இருந்து மாண்ட அரங்கினுள் வட்டு கரை இருந்தார்க்கு எளிய போர் என்று சொல்கிற பாடல். மாட்சிமை மிக்க ஒரு அரங்கத்திற்குள் இருப்பவனுக்கு அதனுடைய பெருமை தெரியாது, அது எதிராக இருக்கும். அறிவு கூர்மையுடன் இருக்கக்கூடிய ஒருவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்காதவனாக நுண்ணிய அறிவில்லாமல் காரியத்தை செய்ய புகுபவன் அழிந்து போவான், அழிவினை அடைவான் என்று சொல்லுகிற பாடல். ஒரு வேலையை செய்பவர்களுக்கு நுண் அறிவு வேண்டுவதாக இருக்கிறது. நுண் அறிவு என்பது பொதுப்படையான அறிவல்லாமல் ஒரு வேலையை எடுத்தால் அதற்கு என்னென்ன தேவை என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அது நுண்ணிய அறிவு இருக்க வேண்டும். ஒரு 2 பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க, அதில் ஒருத்தனை கூப்பிட்றான், அவன் சீனியர், 2 பேருக்குள்ள போட்டி. புதிதாக வந்தவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தவனுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. அவன் முதலாளிகிட்ட கேட்குறான், நான் இத்தனை வருஷமாக இருந்தனே, எனக்கு நீ ப்ரமோஷன் கொடுக்காம புதுசாக வந்தவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன், நியாயமான்? ஒன்றும் இல்லை, ஏன் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தேன்னு சொல்கிறேன், நான் ஒரு வேலை சொல்கிறேன், போய் செஞ்சுட்டு வா. கீழே போய் ஏதோ மணி அடிச்சுதே, என்னன்னு கேட்டுட்டு வா. சத்தம் கேட்டுது, போகிறான். ஏதோ பக்கத்தில் ஒரு பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. இல்லை ஃபயர் இன்ஜின் வரா மாதிரி இருந்தது, என்னன்னு கேட்டு மறுபடியும் போகிறான். ஆமாம், ஃபயர் இன்ஜின் வந்து தான், அதில் ஏதோ இதுவாகிருக்கு. அப்போ என்ன பண்ண, எத்தனை மணிக்கு வந்தது, என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஃபயர் இன்ஜின் வந்து போகிற அளவுக்கு என்ன நடந்தது? போகிறான். மறுபடியும் யாரோ ஒரு சின்ன குடிசையில் தீப்பற்றிச்சான், அதனால் ஃபயர் இன்ஜின் வந்து தான், அதனால் அணைச்சிதான். சரி நீ இரு. அவனை கூப்பிட்டான், புதிதாக வேலை வந்தவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தான்ல, அவனை கூப்பிட்டான். இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, கீழே என்ன விஷயம்னு கேட்டு நேராக போகிறான். கீழே விசாரிக்கிறான். அந்த பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் ஒரு தீ விபத்து, அதுக்காக ஃபயர் இன்ஜினுக்கு இளைஞர்கள்லாம் பேசியிருக்காங்க. ஃபயர் இன்ஜின் வந்து அணைச்சிட்டு போயிருக்கு. போகிறான். 3 முறை பழைய ஆள் சொன்னதே ஒரே முறையில் சொல்கிறாங்க. போனேன், கீழே கும்பலாக இருந்தாங்க, என்னன்னு விசாரித்தேன், பக்கத்தில் ஒரு குடிசையில் தீப்பற்றிச்சான், அதுக்காக ஃபயர் இன்ஜின் வந்து அணைச்சிட்டு போயிடுச்சான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது முதலாளி பழைய ஆளை பார்த்த உடனே அவன் தலை குனிஞ்சி, ஒரு வேலையை எடுக்கிற போது அதனுடைய முழுமையும் தெரியாமல் போய் முதலாளிகிட்ட 3 வாட்டி நின்றோம், ஆனால் புதுசாக வந்தவனும் ஒரே முறையில் எல்லாத்தையும் சொன்னானே என்று சொன்னானோ. இதுதான் அங்கே நுண்ணறிவு. ஒரு வேலையை எடுக்கும்போது நுண்ணறிவு என்பதற்கு விளக்கம் இதுக்காக தான் இவ்வளோ பெரிய கதை சொன்னேன். அப்படி ஒரு வேலையை எடுக்கிறவன் நுண்ணறிவு இல்லாமல் வேலை செய்தால் கெட்டு போவான் என்று சொன்ன பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். உழை இருந்து நுண்ணிய கூறி கருமம் புறையிருந்தவாறு அறியான் புக்கான் விழிதல் நிறை இருந்து மாண்ட அரங்கினுள் வட்டு கரை இருந்தார்க்கு எளிய போர். நன்றி, வணக்கம்.